வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட்டையும் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஃபார்முலா என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டு வந்து ரெகுலராகவே பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு 2 மெத்தேடு நம்ம எடுத்திருக்கோம். நம்ம நேற்றே ஒரு மெத்தேடு பார்த்தோம், இன்றைக்கி ஒரு மெத்தேடு பார்க்குறோம். வாங்க இப்போது பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ஃபார்முலாவில் வந்து எப்படியெல்லாம் நமக்கு வின்னிங் வந்து ரெகுலராக கிடச்சிக்கிட்டு இருக்குதுங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். வாங்க. அதாவது முன்னாடி வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். பார்த்திங்கன்னா ஒரு 6 ரிசல்ட்டை வச்சுது நமக்கு எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் தொடர்ந்து வந்துட்டு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா அதாவது இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும் நம்ம கூட்டுறோம். 347 ரிசல்ட்டு வந்திருக்கு. 8ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்லேருந்து தான் நம்ம நம்பர்ஸை வந்து எடுக்கிறோம். 3 4 7 7 கூட்டினோம்னா 14. அப்போது வந்து நம்ம ஆல் போர்டு வந்து 14ன்னு கிடைக்கிது. ஆல் போர்டு வந்து 1ஐயும் 4ஐயும் ஆல் போர்டு நம்பராக எடுத்துக்கிறோம். அடுத்த நாள் என்ன ரிசல்ட்டு வந்திருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்கள். 745 ரிசல்ட்டு வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் 4ங்கிறது நமக்கு பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா இந்த கூட்டுற மெத்தேடில் வந்து ரெகுலராகவே வந்து வின்னிங் கிடச்சிருக்கு. இந்த மெத்தேடை பயன்படுத்தி 100% நீங்கள் ரெகுலராக வின்னிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தேடை வச்சு நீங்கள் வின்னிங் எடுக்க. இப்போது நம்ம அடுத்த நாள் என்ன நம்பர் கிடைக்குதுங்கிறத பார்க்கலாம். வாங்க. 745 ரிசல்ட்டு. 7ஐயும் 4ஐயும் கூட்டினா 11, 5 சேர்த்தோம்னா நமக்கு 16. அப்போது நமக்கு 16ன்னு கிடைக்கிது. அடுத்த நாள் ஆல் போர்டு நம்பர் வந்து நமக்கு 16ன்னு கிடைக்கிது. 1ஐயும் 6ஐயும் அடுத்த நாள் ஆல் போர்டு நம்பராக நம்ம எடுத்துக்கிறோம். 100% ஸ்ட்ராங்காக. பார்த்திங்கன்னா அடுத்த நாள் என்ன ரிசல்ட்டு வந்திருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். 561 ரிசல்ட்டு வந்திருக்கு. நமக்கு பி போர்டுலையும் 6 பாஸ் ஆயிருச்சு. ஏ போர்டில் அதாவது சி போர்டில் நமக்கு 1 பாஸ் ஆயிருச்சு. 2 நம்பருமே நமக்கு பாஸ் ஆயிருச்சு. நல்லா பாருங்கள், 1ம் பாஸ் ஆயிருச்சு, 6ம் பாஸ் ஆயிருச்சு. இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக வந்து ஆல் போர்டு வின்னிங் கிடச்சிருக்கு. எல்லாருமே வந்து இந்த மெத்தேடை பயன்படுத்திக்காங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே வந்து நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு டைம் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்திங்கன்னா நமக்கு 561 ரிசல்ட்டு வந்திருக்கு. 5ஐயும் 6ஐயும் கூட்டினா 11, 1 சேர்த்தோம்னா 12. அப்போது வந்து ஆல் போர்டு நம்பராக வந்து நம்ம 1ஐயும் 2ஐயும் எடுத்துக்கிறோம். 1ஐயும் 2ஐயும் நம்ம எடுத்துக்கிறோம். வந்த ரிசல்ட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 324 ரிசல்ட்டு வந்திருக்கு. நமக்கு பி போர்டில் வந்து 2ங்கிறது பாஸ் ஆயிடுச்சு. நீங்களே பார்க்குறீங்க, 1 2 தான் ஆல் போர்டு நமக்கு கிடச்சிருக்கு. அதில் வந்து 2ஆம் நம்பர் நமக்கு பாஸ் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா பி போர்டில் இந்த நம்பர் வந்து நமக்கு ரெகுலராகவே பாஸ் ஆகிட்டு வருது. தொடர்ந்து நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா இப்போது 324 ரிசல்ட்டு வந்திருக்கு. 3ஐயும் 2ஐயும் கூட்டினா 5, 4 சேர்த்தா 9. அப்போது நமக்கு அடுத்த நாள் ஆல் போர்டு நம்பர் வந்து 9ன்னு ஒரே நம்பர் தான் கிடைக்கிது. நம்ம 9ஆம் நம்பரை ஸ்ட்ராங்காகவே வைக்கலாம். பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு 089 ரிசல்ட்டு. சி போர்டில் நமக்கு 9ங்கிறது பாஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்துருக்கீங்க. நம்ம 6 நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம பார்த்துருக்கோம். தொடர்ந்து நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா இப்போது நம்ம அடுத்த ட்ராவுக்கு என்ன நம்பர் பாஸ் ஆகிருக்குதுங்கிறத பார்க்கலாம். இப்போது நமக்கு 089 ரிசல்ட்டு வந்திருக்கு. 8ஐயும் 9ஐயும் கூட்டினோம்னா நமக்கு 17ன்னு கிடைக்கும். முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய நம்பரை வந்து நம்ம கூட்டுறோம். கூட்டினோம்னா அதில் ஒரு ஆன்சர் கிடைக்கும்.
அந்த நம்பரை தான் ஆல் போர்டு நம்பராக எடுத்துக்கிறோம். 17ன்னு கிடைக்கிது. அப்போது வந்து நம்ம 7ஐயும் 1ஐயும் ஆல் போர்டு நம்பராக நம்ம எடுத்திருக்கோம். 100% ஸ்ட்ராங் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை நிர்மல் டிராவுக்கு வந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 716 தான் ரிசல்ட் வந்துருந்துச்சு. இந்த மெத்தேடு படி பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் 1 பாஸ் ஆயிருச்சு, ஏ போர்டில் நமக்கு 7 பாஸ் ஆயிருச்சு. அதாவது 2 நம்பருமே நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. 6 நாள் வந்து நமக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. அதில் 2 நாள் பார்த்தீங்கன்னா 2 நம்பருமே நமக்கு பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குற நம்பர்கள் எல்லாருமே வந்து ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மெத்தேடை வச்சு அவங்களுக்கும் வின்னிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு கெஸ்ஸிங் ஃபுல்லாகவே நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். நமக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு, அதாவது வெள்ளிக்கிழமை வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு 716. இந்த 716 ரிசல்ட்டை வந்து நம்ம கூட்டுறோம். 7ஐயும் 1ஐயும் கூட்டினா 8, 6 சேர்த்தோம்னா 14ன்னு கிடைக்கிது. அப்போ வந்து ஆல் போர்டு வந்து நமக்கு என்ன நம்பர் கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 4ன்னு கிடைக்கிது. இந்த மெத்தேடில் வந்து 1ம் 4ம் நமக்கு ஆல் போர்டு நம்பராக கிடைக்கிது. இதை வந்து நம்ம 100% ஆல் போர்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கையில் வந்து ஆல் போர்டு 1ம் 4ம் நமக்கு கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம 1ஐயும் 4ஐயும் இந்த மெத்தேடில் ஆல் போர்டு நம்பராக எடுத்திருக்கோம். இந்த நம்பர் தான் நமக்கு அடுத்து நடக்கக்கூடிய ட்ராவுக்கு ரிசல்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு வந்து 14ஆம் தேதி 12வது மாதம் 2024 684வது ட்ராவாக நடைபெறுது. கோரனியா ட்ரா. இந்த ட்ராவுக்கான ஆல் போர்டு நம்பர் தான் 41ன்னு எடுத்திருக்கோம். எல்லா நம்பர்களுமே இந்த மெத்தேடை மேட்ச் பண்ணி 4ஐயும் 1ஐயும் ஆல் போர்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சனிக்கிழமை நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு நம்ம கெஸ்ஸிங்காக வந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி நம்ம முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சு பெருக்கல் மெத்தேடில் நான் ஒரு மெத்தேடு சொல்லியிருந்தேன். நேற்றே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை எல்லாருமே வாட்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதாவது முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு 089. அதுக்கு வந்து அப்படியே நம்ம பவர் நம்பர்ஸை எடுத்துக்கிறோம். 089 நம்ம போட்டுடுறோம். பெருக்கல் போட்டு இதுக்கு அப்படியே பவர் நம்பர் வந்து எடுத்துக்கிறோம். அதில் வந்து கீழே ஆன்சராக கிடைக்கக்கூடிய நம்பரை நம்ம கூட்டணும். 4ஐயும் 7ஐயும் கூட்டினா 11, 5 சேர்த்தோம்னா 16, 2 சேர்த்தோம்னா 18, நமக்கு 24ன்னு கிடைக்கிது. நல்லா பாருங்கள். 4ஐயும் 7ஐயும் கூட்டினா 11, 5 சேர்த்தோம்னா நமக்கு 16, 18, 24ன்னு கிடைக்கிது. அப்போது நமக்கு ஆல் போர்டு நம்பர் இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு பார்க்கையில் வந்து நம்ம வந்து முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய நம்பரை போட்டு பெருக்கல் நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு அப்படியே பவர் நம்பரை நம்ம போடுறோம். போட்டுட்டு கீழே வரக்கூடிய நம்பரை அப்படியே நம்ம கூட்டுறோம். பார்த்திங்கன்னா இப்போ கூட்டினோம்னா வந்து நமக்கு 24ன்னு கிடைக்கிது. 24ன்னு கிடைக்கையில் 4ஐயும் 2ஐயும் கூட்டினா 6. அப்போது வந்து அடுத்த நாள் நம்பருக்கு நமக்கு ஆல் போர்டு வந்து 6 தான் இன்றைக்கி வரும் அப்படின்னு வந்து நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா 1000% ஸ்ட்ராங்காக எல்லா நம்பர்களும் வீடியோவை பார்த்துருப்பீங்க. நம்ம சொன்ன மாதிரியே சி போர்டில் வந்து நமக்கு 6ங்கிறது நமக்கு இன்றைக்கி வந்து பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நடந்த ட்ராவுக்கு வந்து இப்போது இதே மெத்தேடில் நமக்கு தொடர்ந்து வந்து நம்ம வின்னிங் எடுக்க முடியும். எல்லாருமே இந்த ஃபார்முலாவையும் பயன்படுத்திக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு 716 போட்டுக்கிறோம். பெருக்கல் இந்த நம்பருக்கு அப்படியே பவர் நம்பர் எடுத்துக்கிறோம். 261 நமக்கு பவர் படி வரும். பார்த்திங்கன்னா இப்போது கீழே வரக்கூடிய நம்பரை அப்படியே நம்ம கூட்டுறோம்.
1ஐயும் 8ஐயும் கூட்டினா 9, 15, 15 8ஐயும் கூட்டினோம்னா 23, 23 7 சேர்த்தோம்னா 30, 36 சரிங்களா. 36ஐயும் 3ஐயும் 6ஐயும் கூட்டினா 9 சரிங்களா. அப்போது வந்து நம்ம ஆல் போர்டு வந்து இந்த மெத்தேடில் வந்து எப்போதுமே நமக்கு ஒரு நம்பர் தான் கிடைக்கும். அப்போது வந்து இந்த மெத்தேடில் வந்து நமக்கு ஆல் போர்டு வந்து ஒரே நம்பர் 9ஆம் நம்பர் தான் இந்த மெத்தேடில் கிடச்சிருக்கு. ஆல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நடக்கக்கூடிய ட்ராவுக்கு இந்த மெத்தேட் படி பார்த்திங்கன்னா ஆல் போர்டு 9 தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, சிங்கிள் நம்பராக சரிங்களா. இந்த மெத்தேடும் தொடர்ந்து நமக்கு பாஸ் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா ரெகுலராகவே, ஒரு நாள் கூட மிஸ் ஆகாமல் நம்ம நேற்றே வந்து அந்த வீடியோவில் தெளிவாக வந்து சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ கூட எல்லா நம்பர்களும் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த 2 மெத்தேடையுமே வச்சு நமக்கு 14ஆம் தேதி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு பாட்ஸு நம்பராக நான் கொடுக்கக்கூடிய ஒரே நம்பர் தான் சரிங்களா. 149 இது வந்து பாட்ஸு 149. இதை வந்து ஒரே நம்பராக பாட்ஸில் வந்து எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்திங்கன்னா. இந்த நம்பர் தான் பாட்ஸில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பாஸ் ஆகின மாதிரியே நமக்கு அடுத்த நாளும் ரிசல்ட்டாக வந்துச்சுன்னா 149 ரிசல்ட்டாகவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பாட்ஸில் தான் வரும். சைட்டாக வந்துச்சுன்னா 941, 149 இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்திங்கன்னா. இதை வந்து பாட்ஸு நம்பராக எடுத்துக்காங்க. நம்ம 2 மெத்தேட்லையுமே எந்த மாதிரி ஆல் போர்டு நம்பர்ஸு வருதுங்கிறத நம்ம தெளிவாகவே சொல்லியிருக்கோம் பார்த்திங்கன்னா. நமக்கு வரக்கூடிய ரிசல்ட்டை நம்ம கூட்டினோம்னா நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய நம்பர் வந்து 1, 4 சரிங்களா. ஆல் போர்டு வந்து நமக்கு இந்த பெருக்கல் போட்டு முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு பவர் நம்பர்ஸ் வச்சு நம்ம பார்க்கையில் வந்து 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இந்த நம்பர் தான் நமக்கு ஆல் போர்டு நம்பர்ஸாக கிடச்சிருக்கு. இது தான் நமக்கு வின்னிங் நம்பர்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதைத்தான் அப்படியே நம்ம பாட்ஸில் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். எல்லாருமே மேட்ச் பண்ணி வைங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லாருமே வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனல் கெஸ்ஸிங்கிறது நம்ம ரெகுலராகவே வந்து டியருக்கும் கேஎலுக்கும் நம்ம ரெகுலராக வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் பார்த்திங்கன்னா. நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அதை மட்டும்தான் ஃபைனல் கெஸ்ஸிங்காக ரெகுலராக வந்து நான் கொடுத்துருக்கேன். விருப்பப்படுற நம்பர்கள் மட்டும் ஜாயின் பண்ணிக்காங்க. 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டாம். டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்காங்க. அதாவது 14ஆம் தேதி கார்னியா ட்ரா நடைபெறுது சனிக்கிழமை. இந்த ட்ராவுக்கு வந்து ஆல் போர்டு நம்பர்ஸாக 1, 4, 9 எடுத்திருக்கோம். இந்த 3 நம்பர்ஸுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பாட்ஸில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டியும் நமக்கு 2 நம்பர் கம்பல்சரி வந்து 100% வந்துடும். கண்டிப்பாக சொல்கிறேன் பார்த்திங்கன்னா. இது வரைக்கும் நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.